சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தோனே ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தோம். எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் 2 பேருங்களையும் பக்கத்துல நிக்க வச்சுட்டு எங்கள ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க கிறிஸ்மஸ்க்காக கோயில் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நானும் என் பையனும் பார்த்தீங்கன்னா சேமா ட்ரெஸ் போட்டிருந்தோமா. அதுக்கப்புறம் அவன சாண்டா கிளாஸ் மாரில ஒரு கேப் மட்டும் போட்டுவிட்டு அழகா சர்ச்சுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் நைட் 2 மணி வரைக்கும் நானும் சிஸ்டரும் வந்து உட்காந்து கோலம்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஒரு 2 மணி நேரமா போட்டிருப்போம். ஆனா அதுல என்ன ஒரு கஷ்டம்னா, அடுத்த நாள் வந்து எங்க வீட்டுக்கு வந்து யாருமே அந்த கோலத்த பார்க்கல. ஆனா நாங்க மட்டும் எல்லார் வீட்டுக்கும் போனோம். யாருமே எங்க கோலத்த பார்த்து ஒரு அப்ரிஷியேட்டே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு கவலை ஆயிப்போச்சு. நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அறிவுபூர்வமா வெளியில கோலம் போட்டிருந்தா கூட போற வரவங்க யாராவது பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. நாங்க வீட்டுக்குள்ளேயே போட்டு யாருமே பார்க்கல. நாங்க வந்து எல்லா வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எங்க வீட்டுக்கு வந்து யாருமே பார்க்கலன்னு தான் ஒரு கவலையா போச்சு. இவ்ளோ பெரிய கோலம் போட்டு நம்ம வந்து யாருமே வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன பண்ணோம், எங்க குட்டி குழந்தை எஸ்வாய் பிபின்னு வந்து ரெடி பண்ணி நல்லா குடில்ல படுக்க வச்சு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். அவனும் சமத்தா அழகா படுத்திருந்தான். அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்னா எப்படியும் பிரியாணி சாப்பிடாம இருக்க மாட்டோம்ல. அது மாரி பிரியாணி சாப்பிட்டு அந்த டேவ முடிச்சுட்டோம்.